சாய் ஓம் சாய்ராம். சாய் என்ற மாபெரும் ஒரு சத்புருஷன் நம்முடன் இருக்கையில் நமக்கு ஏது பயம்? சாய்ராம், நம்ம பாபா நம்ம இதயத்தில் நம்ம கூடவே ஒவ்வொரு மூமெண்ட்டில் நம்ம கூடவே இருக்கார். அப்படி அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம எதை நினைச்சோம், எந்த நிலையிலும் எதை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல நம்ம வாழ்க்கையில் என்ன தேவை, நமக்கு எதிர்காலம் எப்படி அமையும், நம்மளுடைய நிலைப்பாடு என்ன, எல்லாத்துக்கும் இறைவன் பாபாவுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய தேவைகளை அவர் பூர்த்தி பண்ணுற ஒரு அழகான காலத்தை அவர் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். அந்த காலம் வரவரையும் நம்மளுக்குண்டான அந்த முயற்சி எடுக்கும் பொழுது பலதரப்பட்ட கஷ்டங்களும் கவலைகளும் துன்பங்களும் ஏன் மோசமான சூழ்நிலை கூட நமக்கு உருவாகலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகும் பொழுது நம்ம மனது முதல்ல பக்குவம் அடையணும். அந்த பக்குவம் அடையணும் சொன்னால் கண்டிப்பாக நமக்கு குருவுடைய கிருபை நம்மளுக்கு வேணும். நம்ம குரு என்றவர் யார்? நம்ம சாயப்பா. நம்ம சாயப்பாவுடைய அந்த அனுகிரகம் நம்ம ஒவ்வொருத்துக்கும் வேணும். இந்த நிலையை நான் எப்படி எதிர்கொள்வேன்? என்னோடய குறிக்கோள் அடையும் பொழுது இவ்வளோ சூழ்நிலை என்னை ஆள்பறிக்குது, என்ன கஷ்டப்படுத்துது. அதே போல் நம்ம கூட இருக்கவங்க அந்த கஷ்டமான சூழ்நிலையில் எல்லாமே விலகி போகிறாங்க, காரணம் இல்லாமல் நமக்கெல்லாம் கோச்சிக்கிறாங்க, நமக்கெல்லாம் சண்டை போடுறாங்க, நம்ம எந்த தவறும் பண்ணலையே. நம்ம குறிக்கோள் அடையும் பொழுது இவங்க எல்லாமே நம்ம கூட இருந்தால் நம்ம வாழ்க்கையோடைய அந்த லட்சியத்தை நம்ம அடையலாமே அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த நேரத்தில் பகவான் பாபா கூட இருக்கவங்களுடைய அந்த சுயரூபத்தையும் உங்களுக்கு காட்டுறாரு. சைராம், அப்படி உங்கள் கூட இருக்க சக மனிதர்களுடைய சுயரூபத்தை இறைவன் பாபா காட்டும் பொழுது பாபா கிட்டேயே உங்களுக்கு சில நேரத்தில் கோபங்கள் வரும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இவங்க எல்லாமே உங்கள் கூட நல்லா பழகி இருப்பாங்க. சடனாக ஒரு பிரேக்கப் பாபா கொடுக்குறாரு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையோடைய லட்சியத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க, அதாவது உங்களுடைய குறிக்கோள் நோக்கி போயிட்டுருக்கீங்க. அந்த குறிக்கோள் அடையும் பொழுது உங்கள் கூட இருக்க நண்பர்களாகட்டும் இல்லை சக மனிதர்களாகட்டும் எப்பவும் சந்தோஷமாக உங்கள் கூடயே இருப்பாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் உங்கள் குறிக்கோள் அடையும் பொழுது இவங்க தேவையில்லாமல் விலகுறாங்க, தேவையில்லாமல் நம்ம கூட பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள ஒரு எண்ணங்கள் தோண்டி இன்னும் மோசமான ஒரு மனநிலையை உங்களுக்கு உருவாகும். இந்த நிலையில் நீங்கள் முதல்ல ஒன்று தான் கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் 2 கையும் கூப்பி பாபாவுக்கு கோடான கோடி நன்றி சாய்நாதா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் கஷ்டமான இருக்கிற சூழ்நிலையில் உங்கள் கூட இருக்க சக மனிதர்களுடைய சுயரூபத்தை முதல்ல சாய் உங்களுக்கு காட்டுறாரு. அப்படி காட்டும் பொழுது உங்களை மனசை பக்குவம் படுத்துறாரு. இந்த இடத்துல நீங்கள் சாய் மேலே கோச்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களை தனிமைப்படுத்துகிறாரு. முதல்ல தனிமைப்படுத்தும் பொழுது தான் நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு முதல்ல உங்களுக்கு உணர முடியும். அடுத்தது சுற்றி இருக்கவங்க யாரு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவான அறிவையும் சிந்தனையும் பாபா கொடுப்பார். சைராம், அப்படி நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா தெளிவான அறிவையும் சிந்தனையும் கொடுக்கும் பொழுது நீங்கள் ஒரு நிலையான மனநிலைக்கு சீக்கிரமாகவே வந்துடுவீங்க. நம்ம கூட இருக்கவங்க எல்லாமே நம்ம கூட இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த லட்சியத்தை அடையும் பொழுது இவங்க எல்லாம் நம்ம கூட இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இப்போ இவங்க எல்லாம் விலகி போயிட்டாங்களே, அந்த மனபாரம் உங்கள் கூட இருந்தால் கூட, ஆனால் அடுத்த நிலை உங்களுடைய எண்ணம் செயல் உங்களுடைய எல்லா நிலைப்பாடுகளும் பாபாவுடைய திருவடியை வச்சு நீங்கள் வணங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் படிப்படியாக இதிலிருந்து நீங்கள் வெளியே உங்களுக்கு குரு கிருபை, நம்ம சச்சிதானந்த சத்குரு சாய்நாதருடைய கிருபை பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது பல விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளே யோசனை தோன்றும். நல்ல விஷயமாக தோன்றும், கெட்ட விஷயமாக தோன்றும். கெட்டதை ஒரு பக்கம் புறத்தள்ளுங்க, நல்லதை மட்டும் எடுங்க. நல்லது எடுத்து சாய்நாதா என்னை இவ்வளோ இடத்துலையும் தனிமைப்படுத்தி ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்க, அப்படி நிலைக்கு கொண்டு வரும்பொழுது நான் வேறு யாராண்டையும் போல உங்ககிட்ட தான் இருக்கேன், நீங்களும் என்கிட்ட தான் இருக்கீங்க. நீங்கள் இருக்கும் பொழுது நான் இனிமேல் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருவடி தொட்டு ஒரு சத்தியத்தை கொடுங்க. பாபா, நான் இன்னைக்கு உங்களாண்ட ஒரு சத்தியத்தை நான் கொடுக்குறேன். சாயி, என் கூட இருக்க
பல பேருடைய சுயரூபத்தை நீ எனக்கு காட்டிட்டப்பா. இப்போ நான் தடுமாறி நிற்கும் பொழுது எனக்கு நீங்கள் நம்பிக்கை என்னும் ஒரு சக்தியை என் மனசுக்கு கண்டிப்பாக கொடுப்பீங்க. நீங்கள் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்னன்னா, யார் கைவிட்ட போதிலும் என் பக்தர்களை கைவிட மாட்டேன்னு சொல்கிறீங்க. இதை நான் ஒரு மூலாதார கருவியாக எடுத்து இனி என் வாழ்க்கையில் நான் பயணம் பண்ண போகிறேன். என் கூட இருந்தவங்க என்னை கஷ்ட நிலையில் என்னை விட்டு பிரிஞ்சு போனவங்க இவங்கள பற்றிலாம் நான் மனசில் இன்னமேட்டு எடுக்க மாட்டேன். எனக்கு தாயும் தந்தையும் எல்லா உறவுகளுமே நீதான் சாயி. நான் உன் கூட பேசுகிறேன், நீ எனக்கு பதில் கொடுப்ப என்ற நம்பிக்கையோட உங்களுடைய அனுதினமும் அந்த உங்களுக்கு தேவையான வேலைகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவையோ, உங்களுடைய எதிர்காலத்துக்கு என்ன பாபாவால் கொடுக்க முடியுமோ அது கண்டிப்பாக யார் தடுத்தாலும் எந்த சூழ்நிலையிலும் பாபா கொடுத்தே தீருவார். அதனால் நீங்கள் இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் மேற்கொள்ளும் பொழுது, எல்லாருடைய சுயரூபத்தை கடவுள் காட்டும் பொழுது, ஃபஸ்ட்டு உங்களுக்கு கவலைகள் இருந்தாலும் உங்கள் மனசு பக்குவப்படுத்துங்க. இது எல்லாமே நமக்கு அடுத்த நிலைக்கு கடவுள் கொண்டு போவான்னு சொல்லிட்டு எது இழந்தாலும் தன்னம்பிக்கை மட்டும் இழக்காதீங்க. தைரியத்தோட பகவான் பாபாவுடைய திருவடியை வணங்கி நீங்கள் வாழ்க்கையில் போராடுங்க. அந்த போராட்டம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் ஒரு சக்தியை கொடுக்கும். நீங்கள் யார் என்ற ஒரு பேரை இந்த சொசைட்டிக்கு வாங்கி கொடுக்கும். அப்போ உங்கள் கஷ்டமான சூழ்நிலேருந்து விலகி போனாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே உங்களை தேடுவாங்க, தேடி வருவாங்க. பாபாவுடைய கிருபையால் நீங்கள் எல்லாராலும் அறியப்படுவீங்க. அதனால் பாபா மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் காத்திருந்தீங்கன்னா நீங்கள் கேட்டது கிடைக்கும், கிடைக்கிறது நிலைக்கும். கண்டிப்பாக பாபா உங்கள் அனைவருமே காப்பாற்றி அருள்வார். மீண்டும் ஒரு முறை நான் சொல்கிறேன், யார் கைவிட்ட போதிலும் நம் சாய்நாதர் கைவிட மாட்டார் என்ற வலுவான நம்பிக்கையோடு நீங்கள் அனுதினமும் பாபாவை கும்பிடுங்க சாய்ராம். ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அவர் பதில் சொல்வார். அவர் கண்டிப்பாக உங்களை காக்கவே இப்பிறவி எடுத்திருக்காரு. நீங்கள் அனைவருமே நலமுடன வாழ்வீங்க. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். அல்லாஹ் மாலிக்.